Thank you, Pastor, for expressing your greetings and your love for us, and we've been very warmly welcomed our entire time here. And we will bring your greetings back to the Georgetown Council and congregation, and we will continue to pray for you, and we would ask that you would continue to pray for us. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் உங்களோடு கூட நாங்கள் இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அமெரிக்க தேசத்திலே உள்ள ஜார்ஜ்டவுன் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்ம் சர்ச்சின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். உங்களோடு செலவிட்ட இந்த நாட்கள் மிகவும் அற்புதமான நாட்களாக அமைந்திருந்தது. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். I'm going to read first from Psalm 107. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதியாக சங்கீதம் 107 நாம் திருப்பிக் கொள்ளலாம். This psalm begins with the familiar refrain that we said earlier. Oh, give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. நாம் ஏற்கனவே வாசித்த சங்கீதம் 136 எப்படி இடம்பெற்றதோ மாறி மாறி கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் என்று வந்ததோ அதே போன்ற வார்த்தைகள் இந்த சங்கீதத்திலே 107 இடம்பெறுவதை கவனிக்க முடியும். Repeated through the psalm are these exhortations, including in verse 8 and in verse 15 and so on. Over and over there are these cries, oh, that men would praise the Lord for his goodness and for his wonderful works to the children of men. இந்த சங்கீதம் முழுவதிலும் நாம் கவனிக்கின்ற ஒரு அற்புதமான பொதுவான செய்தி என்னவென்றால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் நல்லவராக இருந்து மனுஷகுமாரர்களுக்கு மனிதனுடைய தேவைகளை எல்லாம் எத்தனை கிருபையாய் சந்திக்கின்றார். ஆகவே அவர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்பதே. And in between these repeated refrains there are these examples of God's wonderful works. இந்த அதிகாரத்திலே நாம் கவனிக்கின்ற செய்திகளே தேவனை துதிப்பதற்கான காரணங்களின் வரிசையிலே அவர் வரிசைப்படுத்துகின்ற பல காரணங்களில் ஒன்று அவருடைய கிரியைகள். அவர் படைத்திருக்கிற சூரியன், சந்திரன், இந்த பூமி. I'm going to focus on one of those examples. It begins in verse 23 and that section continues until verse 32. So I'll read 23 through 32. இந்த சங்கீதத்திலே 23 முதல் இடம்பெறுகின்ற வசனங்களை நாம் வாசிக்கலாம். முக்கியமாக 23 முதல் 32 வரையிலான வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 23 through 32. I would like to read it in English. Okay, please. Yeah. Psalm 107 verse 23. They that go down to the sea in ships. You may tell them where I'm reading. Yeah. சங்கீதம் 107 23 முதல் உங்களுடைய வேத புத்தகத்தில் நீங்கள் கவனிக்கலாம். They that go down to the sea in ships, that do business in great waters, these see the works of the Lord and his wonders in the deep. For he commandeth and raiseth the stormy wind, which lifteth up the waves thereof. They mount up to the heaven, they go down again to the depths. Their soul is melted because of trouble. They reel to and fro and stagger like a drunken man, and are at their wits' end. Then they cry unto the Lord in their trouble, and he bringeth them out of their distresses. He maketh the storm a calm, so that the waves thereof are still. Then they are glad because they be quiet, so he bringeth them unto their desired haven. Oh, that men would praise the Lord for his goodness, and for his wonderful works to the children of men. Let them exalt him also in the congregation of the people, and praise him in the assembly of the elders. அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்த இந்த அற்புதமான சங்கீதம் 107 வசனம் 23 நாம் கவனிக்கும் பொழுது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள்.
அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆத்துமாவிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கின்ற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. At the beginning of the psalm, we the redeemed are called to praise Jehovah, because when we wandered in a wilderness, he led us by the way and he established us in a city, for a city, a household to dwell in. சங்கீதம் 107 முதல் ஆரம்ப பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் யார்? நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவரால் மீட்கப்பட்டவர்கள். அவரால் மீட்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நமக்கென்று ஒரு நகரத்தையும் நமக்கென்று எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் துதிக்கப்படத்தக்கவர் என்ற அறிமுகத்தை பார்க்கிறோம். And then continuing in the psalm, there are these rebels. They rebelled against the Most High God, and so they were bound in iron and in affliction. And they cried out to the Lord, and the Lord brought them out of that affliction and out of those bonds. இப்படி தேவன் நம்மை படைத்து மீட்டு நமக்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்ற அதே தருணத்திலே இந்த தேவனுடைய ஜனங்கள் பிரச்சனை இல்லாமல் என்று அல்ல, பல எதிரிகள் அவர்களுக்கு இருந்தார்கள், பல சவால்களை கொடுக்கக்கூடியவர்களுக்கு இருந்தாலும் அவர்களையும் தாண்டி தேவன் தமது ஜனங்களை மீட்டெடுத்து வருகிறார். ஆகவே நாம் அவரை துதிப்போம் என்பதே. Continuing in verse 17, there are fools who because of their iniquities are led into great difficulties and miseries, and they draw near to death, and they cry to the Lord, and the Lord delivers them, and we are called to praise God for those deliverances. 17ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரை நாம் கவனிக்க முடியும். மூரர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தால் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இந்த நிர்மூலமான ஜனங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ஜனங்களை நெருக்குகிறவர்களாய் இருந்தாலும், but then in verse 23 we have a different group of people and a different work of God, and this work of God has to do with those that go down into the sea, sailors. நிர்மூலமாக இருந்து துன்மார்க்கமான வழியிலே சில காலம் சென்றிருந்தாலும் அவர்களும் ஆண்டவரண்டை மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற ஒரு அற்புதமான தேவனுடைய கிரியை. அந்த வரிசையிலே வசனம் 23 இன்னொரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பற்றியும் நாம் பார்க்கிறோம். Those that go down to the sea, they labor in the ships, they do their business there, they see the wonders of the deep. இங்கே நாம் சந்திக்கின்ற அடுத்த கூட்டத்தினரை பற்றி கவனிக்கும் பொழுது, அவர்கள் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிற வரிசையிலே வேலை செய்கிறவர்கள், வேலைக்கு போகக்கூடியவர்கள், வேலைக்கு போகிறவர்கள் பத்திரமாக வீடு வந்து சேருவதற்கு காரணமும் இந்த நமது ஆண்டவரே. ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. There are in the seas and the oceans of the world, there's a vast expanse. As far as the eye can see, the ocean stretches out. There is a great depth, further than we can comprehend. There are great creatures. There are mounting waves. There are blasting winds. All of these things are the wonders of the deep. இந்த கடல் என்ற சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? இது எத்தனை பறந்து விரிந்து காணப்படுகிறது, எத்தனை ஆழமாக இருக்கிறது, அந்த ஆழங்களில் இருக்கின்ற எத்தனை ஜந்துக்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கூட பயணம் செய்பவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கை நிலை. The seas are so powerful that man in his folly among the nations of the world, they are tempted even to bow down and worship the sea as an idol god. இப்படி இந்த கடல் இத்தனை பெரிய திரளான தண்ணீர்களை உடையதாய், ஆழமுடையதாய், மகத்துவமாக இருக்கிறபடியினால் வீழ்ந்து போன மனிதன் எந்த அளவுக்கு தள்ளப்படுகிறான், கடலையே கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவிற்கு அது விசாலமாக இருக்கிறது. But the sea is not God.
ஆனால் அது எத்தனை பெரிதாக இருந்தாலும் ஆழமாக அகலமாக இருந்தாலும் அது தேவன் அல்ல, அதை படைத்த நமது ஆண்டவர் ஒருவர் மட்டுமே தேவன். ஆகவே அவர் துதிக்கப்படத்தக்கவர். But our God has made the seas. நமது ஆண்டவர் ஒருவரே அவைகளை படைத்தபடினால் நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Now, children, I'm going to tell you about a storm. பிள்ளைகளே, உங்களுக்கு நான் புயலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். There are all kinds of different storms. ஒவ்வொரு முறையும் புயல் என்று ஒரு வரும்போது அதுக்கு ஒரு பெயரை வைத்து அந்த பெயரோடு கூட வரும். There are the storms that have thunder, crashing thunder, and brilliant shining lightning. கடலிலே பயணப்படுகின்ற வகையிலே இந்த கடலிலே ஆரம்பிக்கின்ற இந்த புயல் தருணத்திலே இடி வரும், மின்னல் வரும். There are the storms that bring the terrible, destructive winds, the hurricanes, the monsoons, the tornadoes, the cyclones. கடலில் உருவாகின்ற இந்த புயல் காற்று மிகுந்த அழுத்தத்துடன் ஊருக்குள் வரும் பொழுது கட்டிடங்களை சாய்க்கும், கூரைகளை பீத்தெறியும், மரங்களை வேரோடு கருவறுக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்க்க முடியும். There are the storms of the sea that are especially terrible because those winds drive up the waves, and the waves come crashing down upon the ships. On the one side it strikes the ship, and then on the other side it strikes the ship, and then together it strikes the ship, and the waves overwhelm the ship, and the ship may be filled with water, so it begins to sink, or it begins to be battered and broken. பல நூறு மைலுக்கு அப்பால ஆரம்பிக்கக்கூடிய இந்த புயல் இங்கேயே இவ்வளவு தூரத்தில் இவ்வளவு காற்றழுத்தத்தையும் மழையையும் விடாம கொண்டு வருகிறது என்றால் கடலிலே இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கடலிலே பயணம் செய்கின்ற, கப்பலிலே பயணம் செய்கிறவர்கள் எத்தனை கடினமான ஒரு நேரத்தை அவர்கள் சந்திப்பார்கள். அவர்கள் கப்பல் போக வேண்டிய இடத்துக்கு போகாம இன்னொரு பக்கம் போய் மோதும், இன்னொரு கவிழ்ந்து போகும். அப்படிப்பட்ட பல அபாயங்கள் உண்டு. And the Bible tells us that it is God who raises the storm up. He commandeth, and He raises the stormy wind. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இது போன்ற புயலும் மழையும் வரும் பொழுது அதோட இயற்கையா வருகிறது என்று கிடையாது, தேவனே அவைகளை எழுப்புகிறார் என்றும் கூறுகிறது. There are no storms except God sends them. தேவன் அனுப்பாத பட்சத்திலே புயலோ மழையோ ஒருபோதும் வராது. And for these sailors, those that go down to the sea, God sends storms to them so that the waves are mounting high, and it is such a great storm that it is said that they mount up to heaven. It's as though they're taken up into heaven and in the clouds, though they're still on the water and they're looking down on the waves beneath. கடலிலே இருக்கின்ற திரளான தண்ணீர்கள் புயலினால் அடிக்கப்படும் பொழுது அதனுடைய உயரம் எவ்வளவு தூரம் உயரம் எழும்புகிறது என்றால் கிட்டத்தட்ட வானத்தையே எட்டும் அளவிற்கு பெரும் புயலாக அது வருகிறது. And then as soon as they're up high, they think they are in trouble, but then they go down to the depths, and now they're way below, and there are great cliffs of water high above them. இப்படி உயரமாக எழும்பின அந்த அலையானது புயலினால் உயர்ந்த தண்ணீர்கள் மீண்டும் திடீரென்று கீழே விழுகிறது. And these sailors are terrified. These are the things of nightmares. இப்படி திடீரென்று மேலேயும் திடீரென்று கீழேயும் விழும் பொழுது கப்பலிலே பயணிக்கிறவர்கள் தங்கள் உயிருக்கு பயப்படுகின்ற ஒரு தருணம் வருகிறது. Verse 26 tells us that their soul is melted because of trouble. இங்கே 27வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய ஆத்துமா தடுமாறுகிறது, மெழுகை போல உருகி போகிறது என்று பார்க்கிறோம். It's as though within themselves they are falling apart. அவர்களுடைய ஞானமெல்லாம் அவர்களை விட்டு கைவிட்டு போகின்ற ஒரு நிலை. Even these experienced sailors are brought to this point of trembling because of the danger and the trouble that comes with the storm. திரளான தண்ணீர்களில் பயணிக்கின்ற அனுபவமிக்க மாலுமிகளும் கூட சில தருணங்களிலே, முக்கியமாக இன்று போன்ற தருணங்களிலே தடுமாறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். Verse 27 says that they reel to and fro. They're staggering like a drunken man. That's not because they are drunk, but because they are so weak and so scared that they go to the one side and then they go to the other side and they have a difficulty keeping their balance. 27வது வசனத்திலே வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் என்ற வார்த்தை எதை சொல்லுகிறது?
குடிச்சவங்களை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம், நம்ம எங்கே பார்த்தாலும் குடிச்சவங்களை பார்க்க முடியும். எப்படி குடிச்சவங்க தடுமாறி தடுமாறி இந்த பக்கமோ அந்த பக்கம் நடப்பாங்களோ, அதே போல் கப்பலில் பயணிக்கின்ற அனுபவமிக்க மாலுமிகள் தங்கள் பலனற்றவர்களை தடுமாறுகின்ற ஒரு நிலை வருகிற தருணம். You can imagine them, bellies on the deck of the ship, grasping at anything to hold them onto that ship so that they are not tossed overboard into the tempest. அவர்கள் கப்பலானது அலைகளினால் அலைக்கழிக்கப்படுகின்ற தருணத்திலே கப்பலிலிருந்து அவர்கள் தூக்கி எறிந்து விடப்படாதபடிக்கு மிக இறுக்கமாக தங்களுக்கு கிடைத்ததை பிடித்துக் கொண்டு சுவரோடு சுவர் ஒட்டுவதைப் போல் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலை. They are said in the verse 27 to be at their wits' end, which means their wisdom is swallowed up. 27வது வசனம் கடைசி பகுதி, அவர்களுடைய ஞானம் எல்லாம் அறிவு எல்லாம் மூழ்கி போகிறது. That's a very important phrase here, and we'll come to see why in a minute. But the idea is that these sailors are very skilled. They have a lot of experience, they have a lot of knowledge, but at not being at their wits' end, they don't know what to do. They have no other strategies or skills to try. இங்கே நாம் கவனிக்கின்ற செய்தி, இவருடைய அனுபவம் எல்லாம் ஆண்டவர் அனுப்புகின்ற புயலுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவருடைய பலனெல்லாம் அவர்களிடம் போகிறது, அலைகின்ற தள்ளாடுகின்ற ஒரு தருணம். These sailors, being at their wits' end, are admitting their helplessness. இந்த மாலுமிகள், கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்கள் தாங்கள் எத்தனை பலவீனர்கள் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு தருணம். It is only in their helplessness, acknowledged helplessness, that they cry unto the Lord in their trouble. பல ஆண்டுகள் பயணித்து பல ஆண்டுகள் கப்பலிலே யாத்திரை செய்த அனுபவம் இவைகளெல்லாம் அவர்களுக்கு தோற்று போகும் பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். And God hears them. இப்படி அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். And he answers their cries. அவருடைய வேண்டுதலுக்கு பதில் தருகிறார். He makes the waves be a peaceful calm. கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல் ஆரவரித்துக் கொண்டிருக்கின்ற அலைகளை அமர்த்துகிறார். And the sailors within themselves are moved from terror and fear to gladness. உயிர் போய்விடுமோ என்ற பயத்தினால் ஊசலாடிக் கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது சுமூகமான சமாதானமான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். And in this deliverance, it is said that he brings them to their desired haven. And that means not just that they happen to wash ashore on a deserted island somewhere and their life is spared. Not that only, but he brings them to the place that they originally were intending to go. புயலால் அலைக்கப்பிளிக்கப்பட்டு பலன் இழந்து மரிப்போம் என்ற பயத்திலே தள்ளாடி கொண்டிருந்த அவருடைய கப்பலானது ஏதோ ஒரு கரையில கரை சேர்ந்து உயிர் பொழைச்சிட்டாங்க என்று அல்ல, அவர்கள் விரும்பின துறைமுகத்திலே அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். It would have been a wonder if God only spared their life, but he does far more than that. He does exceedingly above all that we could ask or imagine, to use the words of the Apostle Paul. இங்கே நாம் கவனிக்கின்ற இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளிலே நாம் அறிகின்ற செய்தி என்ன? அவர்கள் விரும்பின துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்பது சற்று முன்பாக எல்லாமே போயிடுச்சுன்ற ஒரு நிலைக்கிற நிலை. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் நாடின துறைமுகத்திலே நாடின கரையிலே வந்து சேர்ந்தார்கள் என்பது நமது ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே செய்கிறவர் என்பதை நமக்கு அறிய தருகிறது. In verse 32, then we hear the call to pray, or verse 31 is the call to praise. In verse 32 we read that these delivered sailors, that they should exalt God in the congregation of the people, and also that they should praise him in the elders' seat or in the elders' assembly. இங்கே இப்படி தேவனுடைய தயவினால் மீட்கப்பட்ட அவர்களுக்கு வருகின்ற ஒரு கட்டளை என்னவென்றால், உயிர் பிழைத்தால் போதும் ஆண்டவரே பாதுகாத்தருளும் என்று ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு அவர்கள் வேண்டியதற்கு அதிகமாக அவர்கள் விரும்பின துறைமுகத்திலே தேவன் கொண்டு வந்து சேர்த்தபடியினால் இப்போது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 31-32 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரர் அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை
போற்றுவார்களாக. Perhaps there are some fishermen among you, some sailors, some merchants who go labor in the ships, and they may have stories of the storms that God has led them through. And when they come among us, then they are able to sing the praises of Jehovah, who was merciful and delivered them. ஆக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, நமது வாழ்விலும் சில தருணங்களிலே ஆண்டவர் அனுப்புகின்ற புயல் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அவ்வளவுதான், எல்லாமே இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை என்ற நிலை வந்தாலும் தேவன் அவற்றின் மத்தியிலும் தம் பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார் என்பதை இங்கே சங்கீதக்காரன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். Or maybe the storms should not be understood literally, but figuratively. இங்கே சொல்லப்படுகின்ற இந்த புயல் என்பது உண்மையாகவே ஒரு புயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த புயலை போன்ற போராட்டங்கள், புயலை போன்ற சவால்கள், so that we can understand that any God-ordained circumstance of life which brings great distress, which awakens in us a terrible fear, may be a storm of our life. நம்முடைய வாழ்விலே ஒருவேளை நமக்கு பலனே இல்லை, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குதே என்று நாம் ஆச்சரியப்படுகின்ற, அவதிப்படுகின்ற எத்தனை பெரிய புயல்களையும் தேவன் ஆளுகிறார். அவைகளுக்கு பின்னே தேவன் ஒரு அமைதியும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. There is another way to understand this storm in the context of all of the Bible, and that is when we see the storms which God ordained for his disciples in the New Testament. வேத புஸ்தகத்திலே பல வகையான இது போன்ற புயல்களை பற்றி நாம் வாசிக்க முடியும். அந்த வரிசையிலே ஒரு முறை சீஷர்கள் கப்பலிலே பயணிக்கும் பொழுது அங்கே ஒரு பலத்த காற்று புயல் வந்ததை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. Who is it that raises up the storm but God? யார் இந்த புயல்களை அனுப்புவது, யார் இந்த பலத்த காற்றுகளை அனுப்புவது என்ற கேள்விக்கு பதில் வேதாகம தேவன் என்பதுதான் பதில். But also this, who is it that makes the storm a calm but God? அடுத்து இப்படி பலத்த காற்றோடு கர்ச்சிக்கின்ற சத்தத்தை போல, புயலை போல வருகின்ற இந்த காற்றுகளை அமைதிப்படுத்துவதும் யார்? அதுவும் நம் தேவனே. So then recall the stories of Jesus asleep in the boat while his disciples are toiling in the storm, and he comes, they awaken him, Master, don't you care that we perish? பலத்த காற்று அல்லது புயலை அனுப்புவதும் அவர்தான், அதை அமைதலாக்குவதும் அவர்தான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவால் புயலின் நடுவே, பலத்த காற்றின் நடுவே அமைதலாக அவரால் தூங்க முடிந்தது. And he rebukes them for their little faith, but he turns to the wind and the waves and he says, Peace, be still. இப்படி இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அறிந்திருந்தபடியினால் அவர் அமைதலாக உறங்கினார். ஆனால் சீசர்களோ பதறுகிறார்கள், மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கலங்கினார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார்? எழுந்து நின்று காற்றே அமைதலாக இரு என்று கட்டளையிட்டார். And the disciples wonder, what manner of man is this that even the winds and the waves obey him? இப்படி இயேசு கிறிஸ்து காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது அது அமைதலாயிற்று. இப்பொழுது சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் என்ன மாதிரி மனுஷன் ஐயா, அவர் காற்றும் கடலும் கீழ்ப்படியதே இவருக்கு என்று ஆச்சரியப்பட்டார்கள். So who can it be that calmed that storm in the midst of Galilee, the Sea of Galilee, with his own word, but God's only begotten Son? இப்படி காற்றையும் கடலையும் கட்டளையிடுகின்ற நிலையிலே, அவைகள் கீழ்ப்படிக்கின்ற நிலையிலே இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பது எதை குறிக்கிறது? இந்த இயேசு கிறிஸ்து வெறும் மனிதன் அல்ல, பிதாவாகிய தேவன், எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர்த்தருடைய ஒரே பேரான குமாரன் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. So now, God is the one who raises the storm, and God is the one who calms the storm. But why is this God's way? Why not bring us through a calm all the way? தேவன் ஒருவரே காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அமைதலாக்குகிறார். அவர் ஒருவரே அதை கட்டளையிடவும் செய்கிறார். அவைகள் புயலாக புறப்பட்டு வருகிறது. இப்போது கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்?
புயலை அனுமதிக்கணும், அப்புறம் அமைதிப்படுத்தணும். ஏன் ஒரே மாதிரி சமாதானமா அமைதியாவே என் வாழ்க்கை போயிட்டு இருக்க கூடாது என்ற கேள்வி நமக்கு வரலாம். First, God sends storms so that we are awakened to his power and his majesty. தேவன் நமது வாழ்விலே புயல்களை அனுப்புவதற்கு காரணம், அது வியாதியாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், வருமான பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம். புயலை தேவன் அனுப்புவதற்கு காரணம் முதலாவது நம்முடைய உறக்கத்திலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக. Storms are so great that the people of the world, the unbelievers, fear them and even worship them. ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே ஒரு புயலை தேவன் அனுப்புவதன் மூலம் தேவன் எத்தனை பெரியவர், நாம் எத்தனை துடிப்புடன் வாழ வேண்டும் என்பதை யோசிக்க செய்கின்ற தருணங்கள் அவைகள். But these storms, when we behold them and when we endure them, we don't worship the storms, we worship the God who made them. இப்படி புயல்களும் போராட்டங்களும் வரும்போது சில தருணங்களிலே அதுக்கு தீர்வு காண்பதற்காக சிலர் ஓடுவார்கள், குறி கேட்பார்கள், ஜோசியம் பார்ப்பார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல, மாறாக நம் தேவனிடத்திலே நாம் வருகிறோம். காரணம், அவர் ஒருவரே மேலான அதிகாரத்தை உடையவர். If God has brought a storm into your life that caused you to stagger, that led you to despair and admit your helplessness, then you must be awakened to the great power of God over your life. உங்களுடைய வாழ்விலே புயல் போல் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருவதாக நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கின்ற ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே நீங்கள் வர வேண்டும் என்பதே. So fear this great God. ஆகவே இந்த பயங்கரமான தேவனுக்கு, மகத்துவமான தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள். The second reason storms serve God's purpose is that it forces us who go through the storms to acknowledge our own weakness and frailty. இப்படி அனுப்பப்படுகின்ற இந்த புயலும் போராட்டங்களும் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? நாம் எத்தனை பலவீனமானவர்கள், எத்தனையாய் தேவனை சார்ந்திருக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிற தருணங்களே இந்த புயல்கள். We are by nature very proud. We work all our life to gain more skills. We work very hard to have our own accomplishments. We want to have our degrees. We want to have our certifications. We want to have our status. And this puts us up in the eyes of others and in the eyes of ourselves. இயல்பாக மனிதர்களாகிய நமக்குள் வருகின்ற ஒரு மனநிலை என்ன? பெருமை. நான் எவ்வளவு படித்திருக்கிறேன், எப்படி வேலை செய்கிறேன், எவ்வளவு திறமையா இருக்கிறேன், எத்தனை டிகிரிஸ் நான் பட்டங்களை பெற்றிருக்கிறேன் என்று இயல்பாக நமக்குள் பெருமை வருவது இயல்பு. அந்த பெருமைகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார், அவைகளை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக புயல்கள் நமது வாழ்விலே அனுமதிக்கப்படுகின்றது. The storms of life humble us. They keep us from that pride, the pride that in which a man imagines that he may be as strong as God, or maybe he can be as strong enough to get through anything on his own strength, but that is not the case. நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கப்படுகின்ற புயல்கள் அனைத்துமே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தேவனை சார்ந்திருக்கக்கூடிய தருணங்களாக இருக்கிறது. காரணம், நாம் நம்மிலே நம்பிக்கை கொள்ளக்கூடாது. நம்முடைய சுய புத்தியின் மீது, சுய ஞானத்தின் மீது அதே நம்பி சார்ந்திருக்க கூடாது என்பதற்காக. The storms are designed by God so that the only way that we shall come out of it alive is by calling upon Him to deliver us. இது போன்ற புயல் போன்ற தருணங்களிலே நாம் அவைகளிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு ஒரே வழி, புயலுக்கும் அதிகாரம் பெற்றிருக்கின்ற நமது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது ஒன்று மட்டுமே. Here is God's way, always God's way. In Psalm 50, verse 15, children, this is God's way. ஆண்டவர் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது புயல் போன்ற தருணங்களிலே அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை சங்கீதம் 50 15வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும்.
Call upon me, says the Lord. In the day of trouble, I will deliver thee, and thou shalt glorify me. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதே. For the storms that God has sent in your life, when you find yourself miserable, helpless, fearful, distressed, தேவன் உங்களுடைய வாழ்விலே புயல் போன்ற போராட்டங்களையும் சவால்களையும் தருணங்களையும் அனுமதிக்கும் பொழுது பயப்படுகிறீர்கள், தடுமாறுகிறீர்கள், என்ன செய்வேன் என்று யோசிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தருணங்களிலே நமக்கான ஒரே கட்டளை என்னவென்றால், you may try to use your skills, or you may try to use your connections, or you may try to use your wisdom, but in these storms there is no way out but through God. இப்படிப்பட்ட தருணங்களிலே நீங்கள் உங்களுடைய ஆட்கள் பலத்தை பயன்படுத்தலாம், அறிவு பலத்தை பயன்படுத்தலாம், அங்கே உதவி இங்கே உதவி என்று சொல்லி ஓடுகின்ற தருணங்கள் வரலாம். ஆனால் அவைகளையெல்லாம் தாண்டி தீர்வு என்பது, விடுதலை, மீட்பு என்பது தேவன் ஒருவரால் மட்டுமே என்பதை நாம் மறக்கக்கூடாது. This is especially true in the storm of God's terrible judgment, wherein the rains come, but they are not of water, but of fire and of brimstone. And there is only one way that we may be delivered out of that storm of hellish fury, and that is through Jesus Christ, who bore all the burden of our sins, so that we might be delivered through it. நாம் வாழ்கின்ற இந்த முதல் உலகம் முதல் அழிவை சந்தித்த பொழுது பெரும் புயல், பெரும் காற்று, பெரும் மழை வந்து எல்லாவற்றையும் வாரி போட்டது. ஆனால் இந்த உலகம் இன்னொரு அழிவை சந்திக்க இருக்கிறது. அது தண்ணீரினால் அல்ல, நெருப்பினால், மகா பெரிய நெருப்பினால் இந்த முழு உலகமும் எரிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்திலே அவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரே ஒருவர் உண்டு. அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. Those who gather in the congregation must not be those who imagine themselves to be strong and wise. Those who gather in the congregation must be the ones who acknowledge that God is great and worthy of our worship, and we are helpless without Him. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்விலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தருணங்கள் போன்ற தருணங்கள் வரும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நமது தேவன் நமக்கு கிருபை தர, இரக்கம் காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை நாம் சார்ந்து கொள்ளலாம். Those who sit in the elder's seat, those who are on the consistory, elders, deacons, pastors, must not be those who have set themselves up to be the strong and the mighty, the ones who know all the answers. But they must be those who have learned first of all that God is great, we are weak, and our only help is in Him. தேவனுடைய திருச்சபையிலே தேவன் ஒருவேளை போதகர்களை அல்லது மூப்பர்களை, உதவிக்காரர்களை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நிலை வரும் பொழுது நாம் அவர்களை தீர்வாக நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தேவனையே தீர்வாக பார்க்க வேண்டும். பொறுப்பிலே உள்ள அவர்களும் தங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒருபோதும் வரக்கூடாது. மாறாக தேவனையே அவர்களும் சார்ந்திருக்க கட்டளையிடப்படுகிறார்கள். And the children who learn from us, they must not imagine that we, mom and dad, and we, the elders of the congregation, are so strong, and as long as they have us, they'll be okay. It must not be that way. But our children must learn from a young age that our help is in the name of the Lord, who has made heaven and earth, who raises up the storms and makes them a calm. பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்வின் தேவைகள் என்று ஒன்று வரும் பொழுது அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவாங்க, அக்கா பார்த்துக்குவாங்க என்று சொல்லி மனிதர்களை நீங்கள் சார்ந்து அவர்களை முதலாவது நீங்கள் பார்க்காமல் தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்திலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய உதவி, நம்முடைய மீட்பு நமது ஆண்டவரிடத்தில் மட்டுமே வருகிறது. So let us praise the Lord for His goodness and for His wonderful works to the children of men. கர்த்தர்
செய்த சகல நன்மையான காரியங்களுக்காக நாம் அவரை துதிப்போம். கர்த்தர் படைத்த மனிதர்கள் மூலமாக அவர் நமக்கு பாராட்டுகளுடைய இரக்கங்களுக்காகவும் நாம் அவரையே துதிப்போம். And let us say with boldness, the Lord was good in bringing us this storm. வாழ்விலே வருகின்ற எந்த புயலையும் போராட்டத்தையும் பார்க்கும் பொழுது அந்த புயலையும் போராட்டத்தையும் பார்த்து பதறாமல் அவைகளை ஆளுகின்ற தேவன், அவைகளை அனுமதிக்கின்ற தேவனை நாம் பார்க்க கற்றுக்கொள்வோம். He used that storm to teach me. He used that storm to shape me. He used that storm to shepherd me in the way that is good. புயல் போன்ற பலவீனம், புயல் போன்ற வியாதி, புயல் போன்ற போராட்டம், சவால்கள் எதையுமே தேவனே என் வாழ்விலே அனுமதிக்கிறார். எதற்காக? நான் என்னுடைய பலவீனத்தை புரிந்து கொள்வதற்காக, நான் என் பெருமையை விட்டு விடுவதற்காக, நான் இன்னும் அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. And let us praise the Lord for his goodness in the storm, because though it may have appeared that he had forsaken us, that was our little faith. He was right there with us the whole time, and he was safely bringing us through. இது போன்ற புயல் போன்ற தருணங்களிலே நாம் தளர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை, நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், நமது தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் ஆளுகிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. And let us praise the Lord for his goodness in bringing us to our desired haven, a city of delight. நமது தேவனை நாம் தொடர்ந்து துதிப்போம். காரணம், அவர் ஒருவரால் நாம் நாடுகின்ற துறைமுகத்துக்கு, நாம் விரும்புகின்ற கரைக்கு போய் சேர்ப்பதற்கு அவர் ஒருவரால் கூடும். And for us, the city of delight is no earthly harbor, but the city of delight is our eternal heavenly home. நாம் நாடுகின்ற துறைமுகம், சேர வேண்டும் என்ற கரை என்பது இந்த பூமிக்குரிய கரை துறைமுகம் அல்ல, பரலோக ராஜ்யம். நாம் மரிக்கும் பொழுது நித்திய வீட்டுக்கு போய் சேருவது, அது ஒன்று மட்டுமே நம்ம நாடுகின்ற துறைமுகமாக இருக்கட்டும். In his goodness and in his wisdom, this is always the way he leads his people. He brings them through the waters of the Red Sea, the waters of the flood. He brings us through the trials and tribulations and afflictions of life. And in all of those ways, he prepares us for our eternal home. தேவன் பல தருணங்களிலே தம்முடைய ஜனங்களை கடலின் வழியாக கடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணி செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வந்ததைப் போலவே தமது ஜனங்களை விரும்புகின்ற கரை சேர்ப்பதற்கு அவர்கள் எப்போதும் அவர்களோடு கூட பயணித்து நாம் வந்து சேர வேண்டிய நித்திய வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க அவர் ஒருவர் மட்டுமே போதுமானவர். God be with you, beloved brothers and sisters in Jesus Christ. And when he brings you into storms, remember he will not leave you or forsake you, but he is with you as he is with us. And we look forward to the day when we shall come to our desired haven together. அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான தேவன் நம் வாழ்வில் எல்லா நிலையிலும் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் நமக்கு புயல் வராது என்று அர்த்தம் அல்ல. இயேசு பயணித்த படகில் தான் காற்றும் புயலும் வந்தது. ஆனால் அவர்களை விரும்பின கரைக்கு சேர்த்தது போல உங்களையும் எங்களையும் நாம் விரும்புகின்ற ஒரே கரை பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறபடினால் எல்லா நிலையிலும் நாம் தேவனுக்குள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோம். Amen. ஆமென்.